ஹாய் ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த இந்த கமகம ஷோல சூப்பரான ஹெல்தியான பூசணிக்காய் சூப் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். பூசணிக்காய் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: பூசணிக்காய் 200 கிராம், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தக்காளி 2, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, மிளகு 1/4 டீஸ்பூன், நெய் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், ஊற வைத்த ஓட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். பூசணிக்காய் சூப் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பூசணிக்காய் சூப் வந்து நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்கும். அதுதான் நார்மலாக நம்ம வந்து ஹோட்டல்லலாம் கிடைக்கும். ஸோ நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமோ அந்த மாதிரி தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஒரு டயட் சூப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம அதாவது அந்த திக்கனிங் ஏஜென்சிக்காக நம்ம வந்து க்ரீமெல்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியான வேலை, சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி பூசணிக்காய் வச்சுருக்கோம். அதாவது ஒரு தக்காளி, ஒரு 200 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். எது வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், தக்காளி, ஸோ இது கூடவே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதாவது இந்த காய்கறி வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க. அதாவது அது நல்லா திக்காக கொடுக்கும் நமக்கு சூப்பை. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியான மெத்தடில், அதாவது வெயிட் லாஸ்க்கும் இந்த சூப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் வந்து உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஊற வச்ச ஓட்ஸ், இந்த ஓட்ஸை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கரம் மசாலா தூள் சேர்க்க போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மிளகு, முழு மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், ஒருவேளை இது என்ன வெயிட் லாஸ்க்குன்னு சொன்னீங்க நெய் சேர்க்குறீங்க அப்படின்னா, நெய் வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சாப்பிட்றதுனால வெயிட் வந்து கெயின் ஆகாது. இன்ஃபேக்ட் அது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அது மட்டுமே இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு வரும்போது பட்டர், நெய்யெல்லாம் வந்து ஓரளவுக்காவது எடுத்துக்கணும். நம்ம மற்ற ஃபேட் ஐட்டம்ஸ் எல்லாம், கார்போஹைட்ரேட் எல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதுனால இதில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் நமக்கு கொஞ்சமாவது தேவைப்படும். ஸோ நீங்கள் வந்து பட்டர் இல்லைனா நெய் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்கலாம். நான் சேர்க்கல, ஏன்னா இந்த பூசணிக்காவே வந்து நல்ல பிரைட் எல்லோவில் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் ஆகுது. ஸோ நம்ம சேர்த்த எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, அந்த திக்னஸ் பாருங்கள், நம்ம அந்த ஓட்ஸ் சேர்த்ததுனால நல்ல திக்னஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி அரைச்சாச்சு. பட் நம்ம ஆற வச்சு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக சும்மா ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் விட்டுக்கலாம், எதுனா உங்களோட ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி கரம் மசாலா. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சூப் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டேட்டோ இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளவர் வேறு எதுவுமே சேர்க்காமல் நமக்கு வந்து ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. அது ஏன்னா நம்ம வந்து ஓட்ஸ் சேர்த்ததுனால. இப்போது நமக்கு எந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்ம ஹெல்தியான, ஈஸியான, டேஸ்டியான, சூப்பரான இந்த பம்கின் சூப் அதாவது பூசணிக்காய் சூப் வந்து ரெடியா இருக்கு. நீங்க சர்வ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைன்னா வந்து பட்டரு இல்லைன்னா மிளகுத்தூள் இல்லை லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பபாய் ஃப்ரம் சுஜா.